சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. வெல்கம் டு டிடிடி த டகவுட் தாட்ஸ். அதாவது மற்ற டீம்லாம் நார்மலாக பண்ணுற பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸே இவனுங்களுக்கு ஒழுங்காக பண்ண வராது. இவனுங்க வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனர் எஸ்ஆர்எஸ்க்கு இருக்கிறதுனால நம்ம வந்து லெஃப்ட் ஹேமரை போட வைக்க முடியாதுன்னு ஆஃப் ஸ்பின்னரை உள்ள எடுத்து வரன்ற இந்த தேவையில்லாத வேலை ஃப்ளெமிங்க்கும் ருத்ராஜுக்கும் எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு வின்னிங் காம்பினேஷன் இருந்த டீம். அதாவது மேட்ச் தோக்குறப்ப லைனாக 3 மேட்ச் தோக்குறப்ப சேஞ்ச் பண்ண மாட்டானுங்க சுத்தமாக. வந்து அப்போ வந்து ஃபேன்ஸ் ஆகட்டும், சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் வந்து சொல்கிற விஷயம் இது எதுவுமே காதில் வாங்கிக்காமல் இவனுக்கு சௌரியத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருந்தானுங்க. அப்போ தோக்கிற டீமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிச்சவனுங்க ஜெயிக்கிற டீமை இப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. அதாவது நீங்கள் ஒரு 5 மேட்ச்சில் ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டிக்கலாக இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணலாம், உங்களுக்கு அந்த லக்ஸுரி இருக்கும். நீ 5ல் 2 ஜெயிக்கிறதுக்கே இந்த முக்கியிருக்க. உனக்கு வந்து வின்னிங் காம்பினேஷன் தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தோத்துட்டு இருந்தாலே டீம் காம்பினேஷன் உடைக்க மாட்டார். அவர் வந்து ஒரு டீமை ட்ரெஸ் பண்ணிட்டாரு, ஒரு பிளேயரை ட்ரெஸ் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வரலனாலும் அவர்கிட்டே இருப்பார். ஏன்னா வந்து அந்த டீம்லேயே ஸ்டிக் ஆன் பண்ணுவார். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவங்க ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு அவர் வந்து கடிச்சிட்டாரு அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக மாற்ற மாட்டார். அப்படிங்கும்போது வின்னிங் காம்பினேஷனெல்லாம் தொடவே மாட்டாப்புல. அதை விட பெட்டர் பிளேயர்னு நம்ம நினைக்கிறவங்க யாராவது பெஞ்சில் இருந்தால் கூட, மிச்சல் சாண்டர்லாம் ரொம்ப நாளாக பெஞ்சில் இருந்தது காரணமே அதுதான். அவரை பொறுத்த வரைக்கும் வின்னிங் காம்பினேஷன் ஒரு டீம் வந்து அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை உடைக்கவே மாட்டார். இவனுங்க வந்து அதாவது என்ன சொல்கிறது, டோனி இல்லாமல் ஃப்ளெமிங் ஆகட்டும், ருத்ராஜ் ஆகட்டும், இவன் இப்போ தான் கேப்டன்சியில் வந்து இவன் பாப்பா, இவன் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி. அவன் ஃப்ளெமிங் வயசு தான் கூடவே தவிர டோனி இல்லாமல் கோச் பண்ணுறதுல அவனும் ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் தான். ஸோ உங்கள் 2 பேருக்கும் வந்து நீங்கள் பேசிக்ஸை ஒழுங்காக பண்ணணும், வின்னிங் காம்பினேஷனை உடைக்காமல் இருந்திருக்கணும். அங்கேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பிளண்டர் இவனுங்க அன்றைக்கி பண்ணது. நீ என்ன நினைக்கிற அதை பற்றி? நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுவாக 2 மைண்ட் செட் இருக்கும். ஒருத்தவங்க வந்து ஒரு இது ஃபெயிலியர் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு காமன் ஃபோரமில் இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வருதுன்னா அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸோ ஏதோ ஒரு மெத்தட் அப்ளை பண்ணி சரி அந்த விஷயத்தை சரியாக கொண்டு போகிறது ட்ரை பண்ணுறது ஒரு மைண்ட் செட்டு. இன்னொரு மைண்ட் செட் என்னென்னா, நான் பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறத வந்து என்ன கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அதுக்காக முட்டு கொடுத்து நாங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் கூட ஆகும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது. ஆக்ஷனில் தப்பு நடந்துருச்சுன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதை எல்லாருமே சொல்லும்போது அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துகிட்டு கரெக்டாக டீமோட 11s எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பண்ணுறதை விட்டுட்டு அவனுங்க மேத்யூ ஷாட்டை இடையில இறக்குறது தான் சரி, டூபை ஃபினிஷராக யூஸ் பண்ணுறோம், நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம், ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங்கில் சொதப்பினாலுமே அவரு தான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், 6 மேட்ச் அவரு நல்ல ஓப்பனர் தான் நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம் இப்படின்னு அவனுங்க நினைக்கிற சில விஷயத்தை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வந்து டோட்டலாக இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கான ஒரு மரியாதையே வந்து கெடுக்குது. சிஎஸ்கே டீமுக்குன்ற ஒரு மரியாதை இருக்குதுல்ல, அந்த மரியாதையை வந்து டோட்டலாக காலி பண்ணுறானுங்க, ஃப்ளெமிங்கும் சரி ருத்ராஜும் சரி. இவனுங்க வந்து ஆக்ஷனில் பக்கப் பண்ணதை வந்து இவனுங்க நம்ம டீமில் இங்கே வந்து டோர்னமெண்ட்டில் வந்து சரி பண்ண பார்க்குறானுங்க. இவனுங்க நாங்கள் பண்ணது கரெக்டு தான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போய் நம்ம டீமோட ரிசல்ட்ஸே வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல, நாங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டு தான் அப்படின்றத வந்து இவன் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ ருத்ராஜை ருத்ராஜே எனக்கு தெரிஞ்சு செல்ஃபிஷாக இருக்கானோன்னு தோணுது. ஏன்னா போன சீசனாக அதுக்கு முந்தின சீசனோ நினைக்கிறேன், அவன் வந்து 1 டவுன் ஆடிட்டு இருந்தான். அப்போ வந்து நமக்கு ஓப்பனிங் சுத்தமாக செட் ஆகலை. ஓப்பனிங் வந்து ரொம்ப பூராக இருந்தது, அவங்களால ஸ்ட்ரைக் ரேட்டும் ஒன்றும் பண்ண முடியல. முதல்ல வந்து ஒரு 2-3 ஓவர் விக்கெட் கொடுக்காம ஆடவே முடியல அந்த சீசனில். அப்போ இவனை ஓப்பனிங் வாடான்னு சொல்லும்போது வரல. ஏன்னா அப்போ டைமில் ஓப்பனிங் வந்து இந்தியன் T20 டீமில் வந்து சீல் பண்ணியிருந்தாங்க. ஜெய்ஸ்வாலும் அந்த பக்கம் ரோஹித் சர்மா ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, அப்புறம் அதுக்கு வந்து காம்படிஷனுக்கு அபிஷேக் சர்மா அது மாதிரி இருந்தாங்க. ஓப்பனிங் கிராக் பண்ணவே முடியாது ருத்ராஜால். அப்படி இருக்கும்போது சரி நம்ம 1 டவுன் கிராக் பண்ணலான்ட்டு அங்கே ஆடினான்னு நம்ம நினச்சோம். இப்போ என்னடான்னா இப்போ வந்து சரி இப்போ நம்ம 1 டவுன் வர சொன்னால் 5 மேட்ச் பார்த்துமே 6வது மேட்சும் அதே பண்ணுறானுங்க அப்படின்னா இது புரியவே இல்லை. ஆக்சுவலாக அவனால் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டும் இது பண்ண முடியல, அவனால் நின்றும் விளாட முடியல, 2மே அவனால் பண்ண முடியல. ஆனால் வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட் விட்டு இறங்க மாட்டான். ஏன்னா இப்போ வந்து இந்தியன் மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், பட்டிதார் ஆகட்டும், இவங்க 2 பேரும் ஸ்குவாட்லேயே கிடையாது இன்டர்நேஷனலில். ஆனால் அவங்க 2 பேரும் ஸ்குவாடில் இருக்கிறவங்கள விட நல்லாவே விளாட்றானுங்க. ஸோ மிடில் ஆர்டரை இவனால் கிராக் பண்ணவே முடியாது. அதனால் இப்போ நான் ஓப்பனிங் தான் நொட்டுவேன் அப்படின்னு அங்கேருந்து இறங்கவே மாட்டான். அந்த மாத்திரை பையன் ஓப்பனிங்கில் ஆடுற இது பார்ட்னர்ஷிப்பில் இது ஓப்பனிங் இறங்கினா சஞ்சு சாம்சன் கூட அப்படின்னா பவர் பிளேயில் ஆடுற ஒவ்வொரு பாலுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-6 வர்றது கணக்கு. அந்தளவுக்கு அவன் எல்லா பாலும் ஹிட்டுக்கு போகிறான். அவனை வந்து பவர் பிளேக்கு அப்புறம் இறக்கி அவன் ஏதோ சின்ன பையனாக இருந்தாலும் ஓரளவுக்கு மெச்சூராக இத்தனை மேட்சஸ் வந்து கொஞ்சம் சமாளித்து நல்லா தான் விளாண்டுட்டு இருக்கான்.
ஆனால் அவனை ஓப்பனிங் இறக்கி விட்டா நம்மளோட அந்த எனக்கு தெரிஞ்ச இந்த இத்தனை மேட்சஸ்லையுமே அவன் கொடுத்த அந்த த்ரெஸ்ட்டு தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம 180+ 200லாம் அடிச்சுட்டு இருக்கோம். அவனும் சர்ஃப்ராஸ் கானும் கொடுக்குற த்ரெஸ்ட் தான், மெயினாக ஆயுஷ் மாத்திரை பவர் பிளேல கொடுக்குற த்ரெஸ்ட் தான். அதை வந்து இவன் பவர் பிளே ஆடி காலி பண்ணிட்டு இருந்தான். போன மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒரு ஸ்டார்ட்டு அவன் வந்து அருமையாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துமே. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நடந்ததை பற்றி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் அது பேட்டிங் முன்னாடி என்னன்னா, இப்போ டீமோட ஃபிட்னஸும் வருது. ஃபிட்னஸில் ஆயுஷ் மாத்திரையோட இன்ஜுரி பற்றி நம்ம பேசலாம். பட் ஆனால் ஃபிட்னஸ் நிறைய பேர் ஆகிட்டு இருக்காங்க, இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. அது டீமோட ஃபிட்னஸ் பற்றி டெக்னிக்கலாக எங்களுக்கு தெரியல. அது என்ன, அதை கூட நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, எல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அது ஒரு சைடு இருக்கட்டும், அது ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னென்னா, இப்போ நாங்கள் 2 பேரும் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற டைம், நமக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும், மேட்ச் பார்க்குறோம். இப்படி நம்ம பார்க்குறத வச்சு ஒரு ஜென்ரல் பீப்புளாக நம்ம பார்க்குற விஷயங்களை வச்சு நம்மளோட நாலேஜிலேருந்து நம்ம ஒரு விஷயம் கொடுக்குற அவுட்புட்டு அவ்வளோ இதாக இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு எங்களோட ஒப்பீனியனை சொல்கிறேன். பார்க்குறவங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் உங்களோடது. இதை வச்சு நாங்கள் கொடுக்குற இந்த இன்புட்ஸ் இவ்வளோ வேலிடாக இருக்கும்போது, சிஎஸ்கேல கோச்சுன்னு ஒருத்தன் 6 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கிறான். அவ்வளோ காசு வாங்கிட்டு விளாட்றானுங்க, இங்கே கேப்டன்ஷிப் பண்ணுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. என்ன மைண்ட் செட்டில் அவன் விளாட்றானுங்க? கொஞ்சமாவது ஜென்ரல் ஃபோரம்லேருந்து என்ன வருதுனாவது பார்க்கணும். தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னா பரவாயில்ல, காலே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ சிஎஸ்கே. காசி வரான், காசி வந்துட்டு தலை எல்லாத்தையும் பார்த்து பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தான். இப்போ தலையும் இல்லை, காசி என்ன பண்ணுறான்னு தெரியல. டீம்ல மேனேஜ்மெண்ட் இவனுங்க வந்து தோனி இல்லாமல் இப்போ இவனுங்களை வந்து எடுத்துகிட்டு பார்த்தா இவனுங்க எவ்வளோ பெரிய க்ளோன் ஜோக்கர் அப்படின்னு இப்போ தான் இவனுக்கு வந்து நான் உண்மையில நினைப்பேன். டோனி இருக்கும்போது எல்லாம் டோனி தான் சொல்லுவேன். எனக்கு நானும் டோனி ஃபேன் தான். பட் நான் என்ன நினைப்பேன்னா, அந்த அளவுக்கு டோனிக்கு வந்து இவங்க வந்து ஒரு முட்டு கொடுக்க இந்த சென்ஸ் ஒரு பெரிய, அதாவது தனிநபராக புகழ தேவையில்ல, டீமோட எஃபெக்ட் இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் டோனி இல்லாதப்ப தான் தெரியுது இவங்க எவ்வளோ பெரிய க்ளோனு அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது. அப்பெல்லாம் வந்து ரெய்னா வந்து ஒரு அப்போ தெரியாது. ரெய்னா 60 அடிப்பாரு, யாராரோ அடிப்போம், முத்தப்பா அடிப்பாங்க. அப்புறம் மெக்கல்லாம் ஓவர் தேர்ஸ் வந்து யாராரோ நல்லா ஆடி கொடுப்பாங்க. ஆனால் மேட்ச் வச்சதுக்கப்புறம் டோனி ஃபேன்ஸ்லாம் வந்து டோனியை புகழும் போது இவனுங்கெல்லாம் கேட்பானுங்க, ஏன்டா அடிச்சது அவன், நீங்கள் ஏன்டா டோனியை பிடிச்சி தொங்குறீங்க அப்படின்னு. இப்போ தெரியுது அவன் இல்லைன்னா. அது இல்லாமல் நம்ம மேட்ச் பார்க்கும்போது நமக்கு எங்களுக்கும் சரியாக புரியாது. நல்லா போட்டால் அவனுக்கு அடுத்த ஓவர் ஏன் டோனி கட் பண்ணாருன்னு எங்களுக்கு ஒரு டவுட் வரும். இவன் நல்லா விளாட்னா ஏன்டா அடுத்த மேட்ச் இல்லை, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். ஆனால் இப்போ தான் நமக்கு ஒரு அக்செப்டன்ஸே வருது. ஓ, அந்த ஆள் வந்து அவன் இருக்கும்போது அவனுக்குன்னு ஒரு பிரெயின் இருக்கும், அதை வச்சு அவன் கரெக்டாக தான் ஸ்கெட்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ தான் புரியுது எங்களுக்கு. இந்த கோச்சிங்லலாம் வந்து அவன் ஒரு பேருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தான் அவங்கள வச்சிருப்பானே தவிர அவங்க டிசிஷன்லாம் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டான். டோனி வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்டில் ஆக்சுவலாக சிஎஸ்கோட டீம் மீட்டிங்ஸே வந்து 2 to 3 minutes தான் இருக்கும் பாருங்க. மற்ற எல்லா டீமுமே பார்த்தோன்னா 1/2 hour, 3/4 hour, 1 hour கூட இருக்குமா. ஆனால் சிஎஸ்கோட டீம் மீட்டிங்கே 2 to 3 minutes தான். ஏன்னா டோனியை பொறுத்த வரைக்கும் அது மேட்டரே கிடையாது, ஆன் ஃபீல்டில் எடுக்கிற டிசிஷன் தான். அதுவும் அவன் பிரெயின்லேருந்து மட்டும்தான் வர்றது. அது மேற்கொண்டு பவுலர்கிட்ட கேட்பான், சப்போர்ட் கொடுப்பான். மேத்யூ ஷாட் ஸ்பின் பவுலர் 2 ஓவர் நல்லா போட்டிருந்தான் பவர் பிளேல. 3வது ஓவரையும் தூக்கி அவனே கொடுக்குறான். 3 ஓவர் கண்டினியூஸ் ஸ்பெல்லாக ஒரு ஸ்பின் பவுலருக்கு சப்போர்ட்டே இல்லாமல் இன்னும் 2லேருந்து கொடுத்தனா அவன் எப்படி நல்லா போடுவான். அது கூட சரி, அவன் 2 ஓவர் டீசெண்டாக போட்டான்றதுனால ஒரு கியூரியாசிட்டியில் ஒரு கொஞ்சம் கிரீடியாக இன்னொரு ஓவர் கொடுத்துட்டான், இன்னொரு ஓவர் நல்லா போட்டுருவான் அப்படின்னு நம்பி கொடுத்துட்டா நம்ம அதை கூட மன்னிச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து அந்த டிசிஷனே தப்பு. ஃபர்ஸ்ட் அகில் ஹுசைன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த டீமோட எங்களுக்கு சர்ப்ரைஸ். அவன் ஷாட் வருவான் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அகில் ஹுசைன் தான் வீசுவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த 100ஓட பர்ஃபார்மன்ஸே பார்த்தோன்னா அகில் ஹுசைன் வந்ததுக்கப்புறம் தான், ஒரு ஸ்பின்னர் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் 100ஓட பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆச்சு. அது இல்லாமல் போன மேட்ச் வந்து எனிவே வந்து அகில் ஹுசைன் வந்து பவர் பிளேல போடலை. ஏன்னா வந்து சுனில் நாராயண் இருந்ததுனால மிடில் ஓவரில் தான் போட்டான். மிடில் ஓவரில் ரொம்ப நல்லா போட்டான். அவன் ஹிட் பண்ண அவங்க நினச்சி முடிஞ்ச அளவுக்கு ஹிட் பண்ண பார்த்தாங்க. ஆனால் ஒரு சுத்தமாக ரூமே கொடுக்காம அழகாக நல்லா 3rd ஸ்டம்ப் அட்டாக் பண்ணி லெக்லேயே போட்டு அந்த ஆம்பாலை சூப்பராக போட்டு அடிக்கூடாமல் போட்டிருந்தான். ஸோ அவன் வந்து எந்த மாதிரி ஹிட்டராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஃப்ளாட் பிச்சாக இருந்தாலும் அவனால் போட முடியுன்ற அந்த எபிலிட்டி அவன் காட்டினான். அவனுக்கு தேவையே இல்லாமல் அவனை எடுத்து சொல்லப்போனால் வேர்ல்டு கப் இப்போ T20 வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சதில்லை. அதில் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா மேட்ச்சில் அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தது அகில் ஹுசைன் தான். இதே ஃபர்ஸ்ட் ஓவரோ செகண்ட் ஓவரோ போட்டு தான் எடுத்தான் அவன் விக்கெட்டை. அப்படிங்கும்போது நீங்கள் என்னடா நீங்கள் வந்து பின்னாடி செக் பண்ணுறீங்க, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறானுங்க இவனுங்க. இந்த ஏதோ சொல்லுவானுங்களா, அந்த ரூல்ஸ்லாம் எனக்கு சரியாக தெரியாது. இந்த லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் இந்த ஸ்பின்னரை கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படி பார்த்தா ஓப்பனிங்கில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இருந்தால் ஸ்ட்ராங்குன்னுவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து யார் கில்கிறிஸ்டும் ஹைடனும் தான் இறங்குவாங்க. அதை விட ஒரு டெட்லி காம்பினேஷன் இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது ஆனால் கோச் இது அந்த ரூல்ஸ் அந்த ஒரு சென்டிமெண்ட் படி வரல. ரைட் அண்ட் லெஃப்ட் லெஃப்ட் காம்பினேஷன் இல்லை, லெஃப்ட் தான் 2 பேருமே. ஆனால் அவங்க 2 பேரும் எப்படி ஆடுவாங்க, அவங்களோட பாலை ஹிட் பண்ணானுங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே மைண்டில் யோசிச்சுக்கோங்க. கிறிஸ்டியன் ஆடம் ஹைடனையும் இவனுங்க வந்து அந்த பவுலரோட எபிலிட்டியை ட்ரெஸ் பண்ணாம இவனுங்க வந்து நான் பெரிய நீங்க டீம் டாக்டிக்கல் டிசிஷன் எடுத்து கிளிக்கும் அப்படின்றதுனாலே வந்து இவனுங்க என்னவோ நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. இப்போ அப்படி பார்த்தா இப்போ
ஆக்சுவலாக பார்த்தா எஸ்ஆர்ஹெச்சுமே வந்து சில க்ளோன் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. தப்பு பண்ணாங்க. அவங்க இம்பாக்ட் பிளேயராக வந்து லிவிங்ஸ்டனை கொண்டு வந்ததும் கும்பிட்டத்தனம் தான். ஏன்னா வந்து லிவிங்ஸ்டன் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ஓவர் கொடுக்க போறீங்க அப்படின்னா அவனை கொண்டு வரது ஓகே. அவனுக்கு நீங்கள் ஓவரே கொடுக்காம வெறும் 8 பால் 6 பால் ஆடுறதுக்கு இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தது. ஆக்சுவலாக அவங்களும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நிறைய மேட்சை தோக்கறதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அவங்களே ஓவர்டேக் பண்ணிட்டானுங்க. இவனுங்க வந்து அதெல்லாம் இல்லை நாங்கள் தான் தோப்போம் அப்படின்னு இவனுங்க மல்லு கட்டி 2 பேரும் நீங்கள் தோக்குறீங்களா நாங்கள் தோக்குறீங்களான்னு மல்லு கட்டி பெரிய ஜோக்கரா சிஎஸ்கே வந்து யார் வந்து பெரிய ஜோக்கர்ன்றதுல சிஎஸ்கே ஜெயிச்சு காட்டானுங்க. ஆக்சுவலாக வந்து இவன் நம்ம லிவிங்ஸ்டனுக்கு ஓவர் கொடுக்கறத விட்டுட்டு அவன் அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்தான். அந்த ஓவரில் ஒரு 13 ரன் ஒன்றும் வந்துச்சு. ஸோ சரி அவனும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க டீமுக்கு எதிராக தான் வேலை பார்த்தான். ஆனால் நம்ம ருத்ராஜ் என்ன பண்ணான், ஆயுஷ் மாத்தே பவர் பிளேல நமக்கு மேட்சை சீல் பண்ணிட்டான். அதுலேயே வந்து மேட்ச் கையில் வந்துச்சு. 3 ஓவர் 4 ஓவர்ல 3 ஓவர்ல 50 ரன் கிட்டத்தட்ட. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 50 3 ஓவர்ல 50 ரன் 6 ஓவர்ல வந்து 75 ரன் வந்துருச்சு. ஒரு 195 சேஸுக்கு 6 ஓவர்ல 75 அடிச்சு, அதாவது ஹைதராபாத் பிச்சில் 195 சேஸுங்கிறதே எனி டே எனி டைம் வந்து எந்த டீமும் இப்போ ஐபிஎல் இருக்கிற எந்த டீம் ஈவன் கொல்கத்தா கூட அடிச்சிருப்பானுங்க. நேற்று கொல்கத்தா கூட ஷோராக எடுத்து சேஸ் பண்ணிப்பானுங்க ஹைதராபாத் கிரவுண்டில் 190 ரன்ஸு. அதை வந்து ஒரு 6 ஓவர்ஸுக்கு 75 ஸ்டார்ட் கிடைச்சுமே பாட்டில் ஆகிறது வந்து எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க முடியாது. அதுவும் ஒருத்தன் அப்படி ஸ்டார்ட் கொடுத்து அதெல்லாம் ருத்ராஜுக்கு வந்து அவன் சுத்தமாக நிறைய சென்ஸே இல்லை. அவன் பேட்டிங் கூட சரி ஒரு அவுட் ஆறான்னு விட்டுறலாம். உனக்கு வந்து ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும். நீ கேப்டனாக இருக்க பட்சத்தில் ஆல்மோஸ்ட் நீ கிட்டத்தட்ட ஒரு அவன் கூடயே தான் ட்ராவல் பண்ணுற இந்த ஐபிஎல் டைமில். எவ்ரிடே அவங்க கூட தான் இருக்கீங்க, ஒரு டீமாக இருக்கீங்க. மாத்திரை ஒரு சின்ன பையன், அவனுக்கு என்ன அவனோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன உனக்கு தெரியணும். அவன் ரன்னிங் வீக்ன்றது எல்லாருக்குமே டபுள் டபுளாலும் ஒரு ஆளே இல்ல. ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கிறவங்களுக்கே தெரியும் டோனியா அவனால வந்து பெருசா ரன்னிங் இல்லை. அவன் சின்ன பையன், இன்னும் கொஞ்சம் கொலவளம் தான், ஆள் பெரிய ஃபிட்னஸ் இல்லை. அவன் வந்து பெருசா நிறைய தடவை அது இல்லாமல் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி ரன் அவுட்லாம் அந்த மாதிரி சான்சஸ்லாம் நிறைய கொடுப்பான். ஸோ அவன் ரன்னிங்கில் பெரிய அவனோட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அவனை போய் 2 டபுள் பேக் டு பேக் ஓட வச்சு அவனுக்கு கிராம்ப் ஆகி இப்போ நான் அசியோட பேட்டி பார்த்தேன். அவன் ஓட வச்சது ஒரு சைடு இருக்கட்டும், அந்த அப்படி ஓட வச்சு அது கூட ஏதோ 2 ரன் டபுள் ரன் ஃபிட்னஸ் அந்த ஒரு சைடு, அது ஒரு சைடு இருக்கட்டும். அப்படி ஓட வைக்கிறதுக்கான தேவை தான் அப்போ என்ன இருந்துச்சு. அவன் ஒரு ஓவர் 10 ரன் மேல ஓவருக்கு அடிச்சிட்டு இருக்கான். அவன் தான் ஸ்ட்ரைக்ல இருக்கணும். நீ 6 அடிச்சு கிழிக்கிறியா இல்ல 4 அடிக்கிறியா, நீ எதுவுமே அடிக்கிறது இல்லை. டபுள் டக்கருமோ தேவையில்லாம நீ ஸ்ட்ரைக்கு எடுக்கணும். பவர் பிளேல எடுத்தாதான் நமக்கு ஒரு 30 ரன்னாவது அடிக்க முடியும். நீ போக ஆசைப்பட்டு அவனை இன்ஜுரி பண்ணு. மேட்சோட மூமெண்டமே அங்கிருந்து ஷிஃப்ட் ஆச்சு. நீங்க மேட்ச் முடிச்சு கட்டிட்டான். ஓவர் 10 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டு இருக்கிற பிளேயரை போய் நான் ஸ்ட்ரைக்கு எடுத்து வரணும்னு நினைக்கிறேன் நீ. அதுவும் அப்படி ஓட விட்டு வந்து அவனுக்கு வேற கிராம்ப் வந்து திரும்பவும் அவனை ஆட விட்டது அதை விட ஒரு கேவலம். அது வந்து அவன் நொண்டிட்டு போனான்னு தெரியுது. இதுல வேற அவனை ஆட விடுறான். டெம்பரரி கிராம்ப் தான் நினைச்சா நம்ம போன வீடியோலே சொல்லியிருப்போம். அவன் தான் கீ பிளேயர் அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுல. அது இன்ஜுரி ஆச்சு என்னன்னு தெரியல. அவள்தான் அது அசியோட பேட்டி பார்த்தேன் நான். அவன் வந்து ஒரு நார்மல் கிராம்ப் தான் பார்த்தா மசில் டேர்ன்றாங்க. அது இப்போதைக்கு ரொம்ப பேடாக தான் இருக்குது. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்ற லெவலுக்கு சொல்லிட்டானுங்க. ஆக்சுவலாக அவன் எனக்கு தெரிஞ்சு ரூல்ட் அவுட் தான் நினைக்கிறேன். ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயரையும் வச்சு விட்டான். இவனால் என்ன முடியுதோ அதை பண்ணிகிட்டே இருக்கான். ஆக்சுவலாக இவனுக்கு ஒரு 2 டிசிஷன் தான் சொல்லப்போனால். மாத்திரை வந்து அது இப்போ மாத்திரை இருக்காடான்னு தெரியல. ஆனால் இவனுக்கு எடுத்துருக்க வேண்டியது என்னன்னு நாங்கள் சொல்கிறது, மாத்திரை ஓப்பனிங் ஆடணும். நீ வந்து ஒரு மேட்ச் பார்க்கலாம், 2 மேட்ச் பார்க்கலாம், 3 மேட்ச் பார்க்கலாம். 5 மேட்சும் தோற்ற மேட்ச்ல அதான் இல்லை 5 நேற்றுக்கே சொல்கிறேன். நேற்றுக்கு நீ ஓப்பனிங் வந்திருக்கே கூடாது. அதுவே முதல் தப்பு. உனக்கு அந்த மாதிரி ஒரு 190 சேஸும் போது மாத்திரை ஓப்பனிங் வந்தான்னா உனக்கு பவர் பிளேலே மேட்ச் அவன் கையில் எழுத்துருவான். அதுக்கப்புறம் நீ உருட்டி ஆடு. நீ எப்படியோ ஆடி தொலை விக்கெட்டு கொடுக்காம அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணுமா? நீ ஓப்பனிங் வந்து எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிட்டேன். 2 டிசிஷன் தான். இவன் வந்து 1 டவுன் போய் மாத்திரை ஓப்பனிங் ஆடிக்கணும். இன்னொன்று என்னன்னா, அந்த தூபே வந்து இவன் ஃபினிஷரே கிடையாது. அவனோட ஷாட் வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் தான் அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட இருக்கிறது ஒன்று ஸ்லாட்ல போட்டா தூக்கி அடிப்பான். ஸ்லாட்ல போட்டா லாங் ஆன்லயும் மிட் விக்கெட்லயும் தூக்கி அடிப்பான். அதை விட்டோம்னா அதை தவிர அவன்கிட்ட வேற ஷாட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அடிப்பண்றவங்கலாம் உங்களுக்கு ஒரு ஃபினிஷரா ஒருத்தன் ஃபினிஷர்ன்றவன் நிறைய மூவ் பண்ணி ஆடணும். தோனி மாதிரி வந்து ஜஸ்ட் மிஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி யாருக்கிற கூட ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவன் தான் ஃபினிஷராக இருக்கணும். இவன் எந்த வகையிலுமே ஃபினிஷருக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டான். அப்படி லெக்ல போட்டான். புரியல. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பொதுவாகவே காமனா இல்ல. லெக்ல போட்டனாலே லெஃப்ட் சைடுல 6 அடி ஈஸியான ஒரு எப்படி அவங்க நேச்சுரலாவே அது இருக்குன்னு சொல்லுவாங்க. தூபே பண்ற ஸ்கேம் பத்தி நம்ம பேசி அவ்வளவு லெக்ல போட்டானே. அவ்வளவு பண்ற ஸ்கேமும் தூபே வச்சு இந்த ஃபிளமிங் பண்ற ஸ்கேமும் நம்ம வந்து பேசி ஆகணும். இவன் வந்து ஆக்சுவலாக இவன் ராஜஸ்தானில் இருக்கும்போது சரி, ஆர்சிபியில் இருக்கும்போது சரி, இவன் ஒரு க்ளோன். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இவனை வந்து ஒரு ஆள் ஆக்குனதே வந்து டோனி கேப்டன்சியில் தான். இவன் எப்படின்னா இவன்கிட்ட இருக்கிற ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டியை கண்டுபிடிச்சி எப்பெல்லாம் ஒரு விக்கெட் போனாலும் சரி, நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒரு 1 டவுனு, அதாவது ஆர்டர்லாம் இல்லை, ஸ்பின் போட உள்ள வந்துடும். தோனி வந்து அவனுக்கு ஒரு பிளேஸே செட் பண்ண மாட்டாரு. அவனுக்கு நம்பர் இதுதானே கொடுக்க மாட்டாரு. நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து நமக்கு 8வது ஓவர் விழுந்துச்சு அப்படின்னா 1 டவுனே தூபே வருவான்.
ஏன்னா ஸ்பின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்பின் வந்து மிடில் ஓவர்ஸ் போடுறாங்களா, அப்போ வந்து முதல் விக்கெட் விழுந்தாலும் சரி, 2ஆவது விக்கெட் விழுந்தாலும் சரி, எப்போ ஸ்பின்னு போடுறாங்களோ தூபே அமுச்சு விட்டுருவாரு. இவன் அந்த மாதிரி ஸ்பின்னில் ஓவருக்கு 2 6 3 6 நம்மால் யார் அமிச்சானா பிரேவிஸ் அமிச்சான். இப்படி ஹிட் பண்ணி தான் முடிஞ்சு ஸ்பின். போன மேட்ச்ல சொன்னோம் இதே மேட்ச் இந்த மேட்ச் அதான் பண்றான். இந்த தூபேன்னு ஒருத்தன் ஃபார்ம் ஆனது தோனி வந்து இப்படி வயசாக அவனை யூஸ் பண்ணி தான் அவனுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஆகி இப்போ அவன் இன்டர்நேஷனல் வரைக்கும் போயிருக்கான். இவனுங்க இன்டர்நேஷனல் இவன் 2-3 மேட்ச் ஆடினதை வச்சுக்கிட்டு இவன் என்னமோ ஃபினிஷர் நினைச்சிட்டு இவனுங்க அவனை வந்து வச்சு பிரவிஸ் வந்து இதுல என்ன ஒரு உண்மை, நம்மளுமே ஸ்டார்டிங்ல நினைச்சோம் இந்தியாவில் ஸ்பீடெல்லாம் ஓரளவு இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டான், இங்கே வந்து கீச்சிருவான்னு நினைச்சோம். அப்பவும் கீச்சிருவான்லாம் நினைக்கல. போன சீசனை விட இந்த டைம் பெட்டரா ஆடுவான்னு நினைச்சேன் நான். அட்லீஸ்ட் போன சீசனை விட இந்த சீசன் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவான்னு நினைச்சேன். ஆனால் இவனால் ஒன்றுமே முடியல. இவனை அதுவும் இல்லாமல் ஸ்பின்னு போடும்போது பிரவிஸை இறக்கி அவனை வம்பா பலி கொடுத்து ஒரு பேசிட்டு யார் பெட்டர். லாஸ்ட் மேட்சே நிறைய ஒரு 6 அடிக்க போய் தப்பிச்சான். அது 6 ஆனதுனால தப்பிச்சான். இன்னைக்கும் அதே மாதிரி 3வது பால் 4வது பால் ஒரு ட்ரை பண்ணா கேட்ச் ஆகி போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு அதனால பிரவிஸ் நம்ம ரொம்பலாம் போயிட்டு நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இந்த இடத்துல. வந்து அது கிடையாது. பிரவிஸ் இறக்குறதா இருந்தா அப்படி ஸ்டார்ட் மேத்யூ ஷாட் இறக்குற இடத்துலயாவது பவர் பிளேக்கு முன்னாடியாவது இறக்கி இருக்கலாம். பிரவிஸ் வந்து முதல்ல அவன் டாப் ஆர்டர்லேயே இறக்கக்கூடாது. அவனை வந்து தூபேக்கு அப்புறம் தான் வரணும். அவன் ஸ்பின் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவன் லாஸ்ட்டாக 4-5 ஓவர் ஆடின 6 ஓவர் அவனுக்கு லாஸ்ட் அவன் நிறைய பால் ஆடுற பிளேயர்லாம் கிடையாது. அவன் வந்து 20 பால்ஸ் ஆடினாலும் 50 ரன் அடிக்கணும்னு நினைப்பான். 20 பால்ஸ் ஆடினானா அதில் ஒரு 4-5 ஹிட்டு 6 அடிக்கணும்னு நினைப்பாங்க. அவனை வந்து இவனுக்கு டெத் ஓவரில் யூஸ் பண்ணானுங்க. அவனை வந்து அவனை ஃபினிஷராக இப்போ வந்து நமக்கு கன்வென்ஷனலாக ஒரு ஃபினிஷர்னு கிடையாது. இப்போ இருக்கிற சென்னை டீமில் டோனி மாதிரியோ பிராவோ மாதிரியோ ஜடேஜா மாதிரியோ அப்போ வந்து ஒரு கன்வென்ஷனலான ஒரு ஃபினிஷர் இல்லை. ஜடேஜாவை நம்ம ஏன் ஃபினிஷர்னு சொல்கிறோன்னா பயங்கர அக்ரெசிவ் ஆடுவார்னு கிடையாது. அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ரெஷர் லைட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஃபைனல் கூட ஃபினிஷ் பண்ணி ஜடேஜா வந்து 2-3 மேட்ச் கூட ஃபினிஷ் பண்ணி ஜடேஜா அந்த எபிலிட்டி கொஞ்சம் இருக்கு. ஆனால் வந்து மிடில் ஓவரில் ஸ்கேம் பண்ணுவானே தவிர எண்டில் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவான். பட் வந்து அதில் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வந்து தூபேவை விட ஜடேஜாக்கு பெட்ரு. ஸோ அதனால் வந்து இந்த தூபே எந்த விதத்துலையுமே எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உன்னை பார்த்தா ஃபினிஷர் மாதிரி தெரியலடா. இவனை எப்படி வந்து இவனை இதை தொடுத்து இதே இறக்குறானுங்க. அதனால லெஃப்ட் ஹேண்டர்னால சொன்ன மாதிரி அவன் யுவராஜ் சிங் அடிப்பான். அவன் 3 6 போட்டாலும் பாயிண்ட்ல தூக்கி 6 அடிப்பான். இல்லாட்டி வந்து ஆஃப் சைடில் போட்டாலும் கவர்ஸ்ல அப்படியே லாஃப்ட் 6 அடிப்பான். அந்த மாதிரி ஆளா இவன் அந்த மாதிரி அடிச்சு எனக்கு பார்த்துருக்கீங்களா? அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஷாட் அதுதான். அவனால் வந்து லாங் ஆன் மிட் விக்கெட்டில் தூக்கி அடிக்க முடியும். அவ்வளோதான். ஸ்பின்னாக இருந்தாலும் ஸ்பீடாக இருந்தாலும் ஸ்லாட்டில் போட்டால் அடிப்பான், அவ்வளோதான். ஷார்ட் பால் விளங்காது. ஆனால் இப்போ அந்த ஷார்ட் பாலை வந்து ஓரளவுக்கு டேப் பண்ணி சிங்கிள் ஆடுற அளவுக்கு கற்றுருக்கான். நேற்று பார்க்குறோம் அத்தனை ஸ்லோ பால் அவனுக்கு லெக்லேயே போடுறாங்க. லெக்கில் லெஃப்ட் ஹேண்டர் குவிண்டன் டிகாக்லாம் அந்த லெஃப்ட் சைடு போட்டாங்கன்னா பவுலர் கண்டினியூஸாக அடிப்பான். ஓவருக்கு 6 பால் 4 பால் காலில் போட்டனாலும் 4 பாலையும் தூக்கி சொருகிடுவான் உனக்கு ஃபைன் லெக்கில் 6க்கு. அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருக்கும்போது இவன் வந்து காலிலே போடுறாங்க, ஸ்லோவாக போடுறாங்க. ஒரு பால் கடைசியில் இவன் அவுட் ஆன பால் கூட இவன் ஹிட்டுக்கு போகல. அவுட் ஆன பால் கூட இவன் சிங்கிள் போட போய் தான் உள்ள பால். அவ்வளோ பெரிய ஆக்கரும் இல்லை. நீங்கள் வேணா விக்கெட் ஆன பாலை திரும்பி பாருங்க, அது ரொம்ப ஆக்கர் டெட்லி ஆக்கர்லாம் இல்லை. அது இவன் வந்து ஒரு மட்டமான டெத் ஓவரில் விளையாடக்கூடிய ஆள். இவன் வந்து இவனெல்லாம் வந்து ஒரு 15 ஓவர் 16 ஓவருக்கு முன்னாடியே இவனை வந்து விளையாட வச்சு முடிச்சிடணும். ஒரு சில பவுலர்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் டெத் ஓவர்ஸில் பாலே அவன் கண்ணில் காட்டக்கூடாது. அந்த மாதிரி டெத் ஓவரில் தூபையை பொறுத்த வரைக்கும் பேட்டே அவனுக்கு கையில் விடக்கூடாது. அந்த அளவுக்கு பிளேயர் தான் இவன். இவனை எடுத்துகிட்டு வந்து இவனுங்க தொடுத்து, அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிறதுல பெட்டர் யார் ஓரளவு ஃபினிஷர் யாருன்னு பார்த்தா பிரேவிஸை வந்து பேஸ் பவுலிங் நல்லா ஹிட் பண்ணுவான். அவனை வந்து இறக்கி அவர் லாஸ்ட்டில் வச்சுட்டு இவனை அனுப்பி விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து இந்த தூபை இறக்கி. ஆக்சுவலாக வந்து இது ஜெயிக்கிற மேட்ச்சுங்க. கையில் இருக்கிற மேட்சை வந்து நமக்கு இப்படி கொட்டை விட்டானுங்களா நமக்கு ஆத்திரமாக வருது. நைட்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம மென்டல் பீஸை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண மொதல் இவன் ஃபீல்டிங்கில் தண்டக்கருமோ ஃபீல்டிங்கில் 100 நல்லா ஸ்டார்ட் பண்ணான். அபிஷேக் சர்மா அவ்வளோ அடிச்சு போற 51 ரன்ல ஒரு கேட்ச் கொடுத்தான். கேட்ச் வர்றான், பவுலர் எப்படி போடுவான். ருத்ராஜ் எல்லா மேட்ச்லயும் மாட்டிட்டு தூபை தப்பிச்சிட்டு இருந்தான். அதுவுமே அதுக்கு அடிக்க வேண்டிய ஆளும் ருத்ராஜும் ஃபிளமிங்கும் தான். உனக்கு வந்து நீ வந்து மாத்திரை இம்பாக்ட் பிளேயரா போடுற. மாத்திரை வந்து பெருசா ரன்னிங் அப்படியே ஓடிக்கிடி டைவர்ட்ஸ்லாம் பிடிக்க மாட்டேன் தவிர கேட்ச் சூப்பரா பிடிப்பான். அந்த பையன் தூபை வந்து கையில் விழுற கேட்சே சில டைம் விடுவான். ஃபீல்டிங் அவனால் வந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு மிஸ்ஃபீல்டு ஒரு கேட்ச் ட்ராப் இது நடந்துகிட்டே இருக்குது. இவன் வந்து என்னமோ ஓவர் போட்டு இவன் வந்து கிழிச்சிட போகிறான் அப்படின்னு நினச்சி இவனை உள்ளே 11ஸ்லேயே இவனை ஆட வைக்கிறாங்க. இவனை வந்து டோனி தான் வந்து தூபேவை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு காட்டியிருக்காருல. தூபேவை இம்பாக்டாக யூஸ் நம்ம தெரிஞ்ச அவன் இம்பாக்ட்ல தான் வருவான். அவன் கையில் பந்தே கொடுத்தே கிடையாது. டோனிக்கு தெரியும் அவன்கிட்ட இருந்து எவ்வளோ வரும், அவன் யாருன்றது டோனிக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி வந்து அவனோட தாண்டா தெரியுது டோனியோட கூலி கூட அதை தாண்டி அவன் இவங்களை வச்சுக்கிட்டு அந்த அட்டம் கூட எடுக்க மாட்டான். இவங்களை வச்சுட்டு ஜெயிக்கவே முடியாதுன்றது இப்போதான் தெரியுது. அவன் கையில பந்தே காட்ட மாட்டாப்ல. அவனை வந்து ஃபீல்டிங்ல முடிஞ்ச வரைக்கும் எங்கன்னா பதிவு போடுவாரு, இல்லாட்டி முடிஞ்சா இம்பாக்ட்ல தூக்கி போட்டுருவாரு. நீ ஃபீல்டிங்கே பண்ண வேண்டாம், நீ பேட்டிங் மட்டும் இறங்கினா போதுன்னு.
ஸ்பின் எப்போ போடுறாங்களோ அவனை ஹிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கூப்பிட்டு வருவாங்க, அடியாள் மாதிரி. நீ வா முடிஞ்சா ஒரு 4 6 அடிச்சு எங்களுக்கு ஸ்கோரை பூஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளோதான் அவன் ரோல். அந்த ரோலை அவனுக்கு கொடுக்குற வரைக்கும் அவன் ஒழுக்கமாக விளாண்டான். இவனுக்கு அதை விட்டுட்டு இவன் பெரிய மயிரி எப்போ நினைச்சானுங்களோ அப்போலேருந்து அவன் ஆட்டமும் போச்சு, டீமோட அந்த லோயர் ஆர்டர் பேட்டிங்கே மயிரா போச்சு. ஆக்சுவலாக வந்து ஓவர்டனையோ கம்போஜியோ பிரவிஷியோ நம்ம சர்ஃப்ராஸ் கான் ட்ரை பண்ணா ஏன்னா எதிர் எண்ட்ல இருந்து சப்போர்ட்டே இல்லையே. இந்த மேத்யூ ஷாட் தான் அங்கே டெஸ்ட் மேட்ச் ஆடுறான் அவன். அந்த எண்ட்ல அவன் வந்து எனக்கு பேட்டிங்கே தெரியாது, ஏதோ கையில ஒரு குச்சியை கொடுத்து அமிச்சிட்டானுங்க, நான் என்ன பண்றது வந்து உடம்பு போட்டு ஆடுற பிளேயர் இல்ல, அந்த மாதிரி பவர் ரேட்டிங் டைமிங் பிளேயர் யூஸ் பண்றது தான். அவனால எல்லா கிரவுண்ட்லாம் 6 ஆட முடியாது, அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது அவனுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட். ஷாட் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கணும் நியாயமா, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கான், ஏதாவது உடம்பு போட்டால் தள்ள முடியுமான்னு பாலை வெளியே கிரவுண்டுக்கு வெளியே. மேத்யூ ஷாட்டை நம்ம திட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. மேத்யூ ஷாட்டை எடுத்த டிசிஷன்லேயே அது வந்து முடிஞ்சு போச்சு. அந்த பர்டிகுலர் பிளேயரை நம்ம திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் ஒரு ஓப்பனிங் ஆடுற, அவன் வந்து டாப் ஆடுற ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவனை எடுத்துட்டு வந்து நீங்கள் மிடில் ஆர்டரில் இறங்கி அடி அது இன்னும் இந்தியன் பிச்சர்ஸ்லாம் அவனுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவனை உள்ளே எடுத்ததே தப்பு, அங்கேயே வந்து மேட்ச் தப்பு, அதுக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே மாத்திரை அடித்து நம்ம மேட்ச்சை கையில் கொண்டு வந்தால் பவுலர்ஸ் அருமையாக போட்டு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு 5 ஓவரில் 40 ரன் விட்டாங்க. கம்போஜும் சரி, குர்ஜர்பீத் சிங் ஆகட்டும், ஓவர்டன் ஆகட்டும், அருமையாக போட்டு மேட்சை வந்து ஹைதராபாத் பிச்சில் லெஸ் தென் 200க்கு மடக்கிறதுன்றது ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பவுலரு. அதை வந்து லிட்ரலி வந்து ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. இது வந்து என்ன சொல்கிறது, உடன் ஸ்பூன் வாங்க மாட்டானுங்க இந்த சீசனு, மிட் டேபிளில் முடிப்பானுங்கன்ற ஒரு ஹோப்ஸ் இருந்தது. இப்போ அதையும் கலைக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்க. அடுத்த மேட்ச் வர மும்பை எப்பவுமே அண்டர்டேக்கர் மாதிரி 5 மேட்சுக்கு அப்புறம் தான் முடிச்சு போனுங்க. கரெக்டாக 5 மேட்ச் முடிஞ்சு போச்சு. நம்ம கூட 6வது மேட்சுக்கு கரெக்டாக நமக்கு எலெக்ஷன் டே தான் நினைக்கிறேன். எலெக்ஷன் டே ஆர்ஆர்ல அது எஸ்ஆர்ஹெச்ல பவுலிங் அட்டாக் பாருங்கடா, எல்லாம் புது பசங்க. இவனுங்க ஓவரே உங்களால அடிக்க முடியுதுன்னா எல்லாமே அவங்களும் நிறைய தப்பா போட்டாங்க. எல்லாமே அந்த விவசாயம் கொஞ்சம் நல்லா போட்டான் டெட்ல. அந்த ஒருத்தன் தான் எனக்கு பட் ஆனால் என்னன்னா ஸ்பின்னர் எல்லாம் 8.5 ரன் ரேட் 8.4 வரைக்கும் வந்தது. அப்பயே அட்டாக் போக வேண்டியதான், அந்த ஸ்பின்னர் ரிஸ்க் எடுத்து யாராவது. அப்படியே மேத்யூ ஷாட் உருட்டுறான் பாலா. இவனை திட்டணும்னா அசிங்கமாக திட்டிகிட்டே இருக்கலாம். இந்த மேட்ச்சில் வந்து அவ்வளோ கொலாப்ஸு டோட்டல். இது எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜுக்கு வந்து அவனை கொஞ்சமாவது அவனை திட்டி பார்த்தா, அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா நீயே ஏதாவது இன்ஜுரின்னு சொல்லிட்டு போய் உனக்கு ஒரு இன்ஜுரி ஆக மாட்டேன், எல்லாம் ஆயுஷ் மாத்திரைக்கெல்லாம் நேத்து நிலைக்கு இன்ஜுரி ஆகுது, எப்படியாவது ஓடி போயிடறாலும் வேண்டிப்பாங்களா, எப்படியாவது இவனுக்கு ஒரு இன்ஜுரி ஆக மாட்டேன். இன்ஜுரி ஆகலாம் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீ வந்து ஒன்றை ஒன்று போடா. இப்போ வந்து மாத்திரை வேற இல்லைங்க. தெரிஞ்சு 6 மேட்ச் 4 மேட்ச் தோத்துட்டோம். என்னையா வந்து மாத்திரை இருக்கிற தைரியத்துல தானடா என்ன 1 down வர சொல்றீங்க, இரு அவனை முடிக்க அப்படின்னு. அதை முடிக்க இந்த மாதிரி மாத்திரையை முடிச்சிட்டான். இப்போ வேற வழியே இல்லை, தூபை இப்போ ஓப்பனிங் இறங்கி தானே ஆகணும். எப்படியாவது இப்போ சரி மாத்திரை இன்ஜுரினாலும் இந்த உருவில் பட்டேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவன் வந்து ஒரு நல்ல ஹிட்டரு, அவனை வந்து அவன் ஒரு கேப்பபிள் ஃபினிஷர்னு நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 10 பால் ஆனாலும் 3 6 அடிக்கிறான் அந்த பையன். அந்த மாதிரி யாரையாவது இவனுங்க ரெடி பண்ணி இந்த யூஸ் பண்ண பாருங்க. தூபே தயவு செஞ்சு கண்ணில் காட்டாங்க, அவனை பார்த்தாலே எரிச்சலா வருது. டெத் ஓவரில் அவன் பேட்டை தூக்கிட்டு வந்தாலே. இந்த இளநில தண்ணி வரலீங்க பாரு, பைப்பர் வருது, போய் பிடிச்சி குடி. அவனா இருக்கட்டும் ருத்ராஜ் அவனுக்கு 2 பேரும் மூஞ்ச பார்த்தாலே விளங்காது போல இருக்கு. இவங்க 2 பேரும் எதையோ வந்து பெருசா என்ன சொல்றது, ஒரு பறி கொடுத்துட்டு வந்த மாதிரியே இருக்கானுங்க. ஒரு ஜோஸே இல்லை ஆக்சுவலாக பார்த்தோன்னா. ஃபீல்டிங் பண்ணும்போதும் சரி, பேட்டிங் ஆட வரும்போதும் சரி, கண்ணை உருட்டி முடிச்சுட்டு இவனுங்க ஒரு மாதிரி பயந்து, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷோல்டர்ஸே வந்து இவனுங்க வந்து டவுனா இருக்குது. சிஎஸ்கே டீம்னா ஒரு இது இருக்குல்ல, மேட்ச் எங்கேயோ போயிட்டு இருக்கோம், பிராவோ டோனி எல்லாம் சேர்ந்து இழுத்து பிடிச்சிட்டு திரும்ப மேட்ச் டீம் கொண்டு வருவாங்க தெரியுமா. பழைய சிஎஸ்கே 162 ரன் டோனி, பிராவோ, உத்தப்பா, நம்ம யார் வந்தாலுமே சிஎஸ்கேக்கு இருக்கிற அந்த ஒரு கெத்து, அந்த ஃபீலிங் வந்துடும், அந்த பிளேயருக்கும் வந்துடும், ஆடுற பிளேயருக்கும். எங்கேயோ போகிற மேட்சை கூட எப்படியா போய் இழுத்து பிடிச்சி ப்ரெஷராக உள்ளே கொண்டு வந்து ஜெயிக்கணும்னு. இவனுங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சே க்ளவுன் ஆக்குறானுங்க, ஜோக்கர் மாதிரி ஆக்குறானுங்க நம்மளா. எப்படியோ வீக்கெண்டை வந்து மூட ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. ஆர்சிபி வேற தோத்துந்தானுங்க. சரி அவனுங்க தோற்று கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்தானுங்க. இவனுங்க வந்து நைட்டு மேட்சை உடனே தோற்று அவனுங்களுக்கு ஆறுதல் கொடுத்துட்டானுங்க. நமக்கு இப்போ வீக்கெண்டு முடிஞ்சு போச்சு. சரி ஏதோ ஒன்று பார்ப்போம். அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்சும் அடி தான். ஏன்னா வந்து மும்பை 5 மேட்ச் ஆகி போச்சு. இனிமேல் அவன் ஆஸ்திரேலியாக்காரங்க எப்போவுமே ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங்கை போடுவானுங்க. இந்த பிலேட்ரல் சீரீஸ்லாம் எங்களுக்கு பேட்டிங் பவுலிங் தெரியாதுங்க, எங்களுக்கு நம்பி மாதிரி நடிப்பானுங்க. ஐசிசி டோர்னமெண்ட் வந்ததும் எல்லாருக்கும் முட்டியை போட்டு வாய் கொடுத்து போயிடுவாங்க. அது மாதிரி வந்து
மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மும்பை 5 இருந்தாலும் மேட்ச் அந்த zone வரும். அப்படிதான் இருப்பானுங்க. ஆனா என்ன அங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் உள்குத்து வேலைகள்லாம் நடக்கிறதுனால இருக்குது, இருந்தாலும் அதுதான் நமக்கு பாசிட்டிவான விஷயம். அந்த மத்த ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம நம்பலாமே தவிர மும்பைட்ட இது வீக் இது வீக் சூரியகுமார் யாதவ் இருக்கிறாரு, அவர்லாம் நமக்காக விளையாடுவாரு. அந்த மாதிரி நம்ம என்ன வேணா அந்த சின்ன ஓப்ஸ் வேணா வச்சுக்கலாமே தவிர மும்பை டீமா நம்ம பேட்டிங் ஸ்ட்ராங்கு பவுலிங் ஸ்ட்ராங்கு இது பவுலிங் வீக்னஸ் இருக்கு, நம்ம இந்த டாக்டிக்கல்ல இப்படி பண்ணிடலாம், பேசாம நம்ம வந்து இப்போ என்ட்ரிக்கே போயிடலாமா, நம்ம பவர் பிளேலேயே நமக்கு வந்து யார் ரிக்கல்டனையும் 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறாங்க, இவருக்கு ஒரு அவுட் ஸ்விங்கர் போட்டு 2 பேரும் எடுத்து விட்ருவாரு அப்படின்னு என்ட்ரியை உள்ளே கொண்டு வர மாதிரி இந்த ஃப்ளெமிங் நம்ம ஏதாவது டாக்டிக்கல் டிசிஷன் அடுத்த மேட்ச்னு புளுத்துறான்னு ஏதாவது பண்ணான்னா அது வந்து ஏற்கனவே தோக்கிற மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. அதில் இவனுங்க ஏதாவது மேற்கொண்டு க்ளோனரி போட்டானுங்கன்னா நல்ல பெரிய நெட் ரன் ரேட் டிஃப்ரென்ஸில் உடன் ஸ்பூன் தான் இந்த வருஷமும் நமக்கு. சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மேற்கொண்டு டோர்னமெண்ட்டை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹோப் போச்சு. நான் ஒரு பிளே ஆஃப் போவாங்கன்ற ஹோப் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோற்றதுமே போயிடுச்சு. ஆனால் அட்லீஸ்ட் வந்து மிட் டேபிளில் முடிப்பாங்க, கொஞ்சம் அந்த 4th ஸ்பாட்டுக்கு வந்து ஃபைட் பண்ணுவானுங்க நம்பினேன். இப்போ அந்த நம்பிக்கை கூட இல்லாத அளவுக்கு கொல்கத்தாவா நம்மளான்ற உடன் ஸ்பூனுக்கான ஃபைட் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. கேகேஆர் இன்னொன்று சிஎஸ்கே. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சார். அதுல அவர் பேசுற விஷயங்கள்லாம் கவனிச்சிங்களா? ரொம்ப நன்றி.